செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி பகுதியில் சிக்னல் கம்பம் அமைக்க கோரி பெண்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சால்மனிடம் கேட்டு பெறலாம். சால்மன், வணக்கம். சிக்னல் கம்பம் அமைக்க கோரி பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என பதிவு பண்ணுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் அந்த பொத்தேரி ரயில்வே நிலையம் அருகே கடந்த ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி ஒரு பெண் உட்பட 4 பேர், அதில் 2 கல்லூரி மாணவர்கள் உட்பட 4 பேர் சம்பவத்திலேயே கனரக ஆகும்போது சம்பவத்திலேயே பலியானார். அவர்களுடைய உடலை கைப்பற்றி திரும்பப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தற்பொழுது அந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதியான அந்த ரயில்வே கேட் அருகே உள்ள அந்த சிக்னல் கம்பத்தை மீண்டும் சீரமைக்க கோரி பொதுமக்கள் அன்று 2-3 முறை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது பொதுமக்கள் பல்வேறு தரப்பினரிடம் அந்த மனுக்கள் அளித்த நிலையிலும் தேசிய நெடுஞ்சாலை ஒப்பந்த ஊழியரிடம் அந்த பல்வேறு முறை கோரிக்கை வைத்தும் தற்பொழுது அந்த சேதமடைந்த அந்த சிக்னல் கம்பத்தை அமைக்கவில்லை என்றும், அதே போன்று இந்த சிக்னல் கம்பம் அமைக்காததால் அதிக அளவிலான விபத்துகள் நடைபெறுவதாக கூறி இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முறையாக அந்த சிக்னல் கம்பம் பயன்படுத்தப்படாமல் 3 மாதத்துக்கு மேலாக இந்த சிக்னல் கம்பம் இங்கு அமைக்கப்படாத நிலையில் தற்போது சிக்னல் கம்பம் அமைக்க வேண்டும் என்றும், அதே போன்று இந்த போக்குவரத்து காவலர்கள் பணி நிறுத்த வேண்டும் என்ற போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பெருந்திரளாக இந்த பகுதியை சேர்ந்த மகளிர் அனைவரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசலாக காணப்படக்கூடிய இந்த பொத்தேரி பகுதியில தனியார் கல்லூரியும் அதே போன்று தனியார் மருத்துவமனையும் உள்ள நிலையில் பொதுமக்களின் தேவைக்காக இந்த சிக்னல் கம்பம் அமைக்கப்பட்டாலும் தற்பொழுது இந்த விபத்தினால இந்த சிக்னல் கம்பம் முக்கியமாக சேதமடைந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ள நிலையில் அந்த பகுதியில மீண்டும் இந்த சிக்னல் கம்பம் அமைக்க வேண்டும் என்றும், அதே போன்று போக்குவரத்து காவலர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் பொதுமக்களின் கோரிக்கை உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன்.